ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேரில் யாவருக்கும் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எப்பொழுதும் நன்றாக இருக்கும்படி நான் தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட நான் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு விளக்கு கண் என்கிற ஒரு விளக்கு. கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறதாம். இந்த உலகம் முழுவதையும் நாம் பார்ப்பதற்கு அல்லது நாம் விரும்புவதை பார்ப்பதற்கு இந்த கண்ணே நமக்கு மிக அவசியமாக இருக்குது. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கண்ணானதை நாம் எவ்விதமாய் வழிநடத்துகிறோம் அல்லது இந்த கண்ணானதை நாம் எப்படி பார்த்து வழிநடத்துகிறோம், பாதுகாக்கிறோம் என்பதை நாம் பார்க்கலாம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறதாம். சுவிசேஷ புத்தகமாக இருக்கிற லூக்கா என்ற சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34, 35 என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் இருட்டாய் இருக்குமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னில் இருக்கும் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கண்களினால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்குறோம். அதில் நல்லதையும் பார்க்குறோம், கெட்டதையும் பார்க்குறோம். சகோதரனே, அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆனாலும் ஒரு கண், ஒரு கிறிஸ்தவ கண் எவ்விதமாய் இருக்கணும் அல்லது ஒரு கிறிஸ்தவ கண் எவ்விதமான பாதுகாப்பாக இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ கண் எப்படி இந்த உலகத்தாருக்கு முன்பாக தெரியப்படணும் என்பதை என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் இப்போதும் அறிந்து கொள்ளுகலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண் நம்முடைய சரீரத்துக்கு விளக்கா இருக்குதான். அப்போ என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய கண் பார்வை சரியா இருந்தா உங்களுடைய சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். வெளிச்சம்னா இன்பம், நல்லது என்று சொல்லி பார்க்கலாம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய பார்வை தவறாய் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்துக்குட்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்துட வேண்டாம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். வேதத்தை கவனித்து பாருங்கள். சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். தேவன் அவருக்கு பராக்கிரமசாலி என்று பெயர் வைத்தார். அவன் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் ஒரு வல்லமையான அபிஷேகமாய் வைத்தார். ஆனாலும் அவர் தன் கண்ணை பாதுகாப்பதற்கு மறந்து போனார். என் சகோதரனே சகோதரியே, சிம்சோன் என்கிற அந்த தேவ மனுஷன் தனக்கு பிரியமான ஒரு மகளை தேர்ந்தெடுத்து அவள் நிமித்தம் திருமணமாகி அவருடைய வாழ்க்கையை கடந்து முடிந்து போனது. சகோதரனே சகோதரியே, நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். தன் தாய் தகப்பனிடத்தில் போய் சிம்சோன் போய் சொல்கிறார், அவள் என் கண்ணுக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அநேக காரியங்களை சொல்லலாம். இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு பார்த்ததுலே இதுதான் பிடிச்சிருக்கு. நம் பார்க்காமல் எதையும் பிடிச்சது என்று சொல்ல முடியாது. சகோதரனே சகோதரியே, நம்முடைய கண் பார்வைக்கு எது பிடிக்குமோ அதே நம்முடைய மனம் விரும்பும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்தமுள்ள ஒரு பராக்கிரமசாலியா இருந்த இந்த சிம்சோன் தன் கண்ணை பாதுகாக்க கூடாது போனதுனாலே கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினதும் அவனுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி போனது என்று அவன் அறியாது இருந்தானாம். அது மாத்திரமல்ல, எந்த கண்ணினால பெண்ணை பார்த்து எனக்கு ரொம்ப அழகா இருக்கிறாள், பிரியமா இருக்கிறாள் என்று சொன்னாரோ அவருடைய கண்ணை முதலாவது அவருடைய தண்டனை, அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? முதல் தண்டனை நியாயாதிபதி புஸ்தகம் 16:21 சிம்சோனுடைய கண்ணை பிடுங்கினாங்களாம். அவரை காசாவுக்கு அனுப்பினாங்களாம். காசாவில் போய் மாவரைத்து கொண்டிருந்தாராம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனங்களே, நம்முடைய கண் மிகவும் மிகவும் நமக்கு அவசியம். அந்த கண் எப்படி இருக்கும்னா, பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ள தேவனை பார்க்கிற கண்ணாவும் அல்லது பரிசுத்தமானவர்களை தரிசிக்கிற கண்ணாவும் நம் கண்களை பாதுகாக்குவது அவசியம். சகோதரனே சகோதரியே, பாருங்க,
எந்த கண்ணில் தனக்கு அந்த ஸ்திரீ அழகுள்ளவள் என்று கண்டாரோ அந்த கண் அவருக்கு பிடுங்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். அங்கே உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சைக்காதே, அவள் கண்ணிமையிலே உன்னை பிடிக்க விடாதே என்று எழுதியிருக்கிறது. சாலமன் சொல்கிறார், அவளுடைய கண் இமையிலே உன்னை பிடிக்க விடாதே, அவள் அழகை உன் இருதயத்தில் இச்சிக்காதே. நம்முடைய கண் இச்சைக்குரிய கண்ணா இருக்கக்கூடாது சகோதரனே சகோதரியே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கண்களுக்கு என்ன கொடுக்கிறோமா? இச்சை. நம் கண்களுக்கு இச்சை கொடுப்பதினாலே நம் சரீரம் பாவத்துக்கு உட்படுத்துகிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4:5 சொல்கிறது, நீ உன் சரீரத்தை பாவத்துக்கு உட்படும்படி உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. எப்படி சரீரத்துக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்க வாய் இடம் கொடுக்குதோ, அதே போல உன் சரீரம் இருளாவதுக்கு, பாவத்துக்கு இடம் கொடுப்பதுக்கு உன் கண்ணை இச்சைக்கு ஒப்பு கொடுக்காதே. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணானது நம்முடைய சரீரத்தில் மிக மிக அவசியமான ஒரு அவயம். என் சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கண் பார்வை இல்லாத இருக்கிறவங்கள நீங்கள் கவனித்து பார்த்து ஏன் பாவம் நினைக்கிறீங்க? ஏனென்றால் நம்மை போல உலக பார்வையை அல்லது ஆசைப்படுவதை பார்க்கவோ எதுவுமே முடியாது சகோதரனே சகோதரியே. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஐயோ பார்வை இல்லாத இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க மேலே ஒரு கருணை, அவங்க மேலே ஒரு இரக்கம் நமக்கு ஏற்படுது சகோதரனே சகோதரியே. பாருங்க, கண் மிக மிக அவசியமானது இந்த சரீரத்துக்கு. ஆவிக்குரிய சரீரத்துக்கும் கண் மிக அவசியமானது. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், உன் கண்ணை பாதுகாத்துக்கொள். உன் கண் சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. உன் சரீரம் வெளிச்சமா இருக்கணும்னா உன் கண் நன்றாக இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உலகத்தான் பார்ப்பதை போல நீயும் நானும் பார்க்க கூடாது. கிறிஸ்துவனுடைய பார்வை வேறு, உலகத்தானுடைய பார்வை வேறு. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்துவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்ணானதை கர்த்தர் நமக்கு சரீரத்துக்கு விளக்காய் வைத்திருக்கிறார். வெளிச்சம் கொடுக்கிற கண்ணாய் நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். உன் கண் நேராய் பார்க்க கடவது, உன் கண் இமைகள் செவையாய் இருக்க கடவுது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பார்வை எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் பார்க்கிற எல்லா காரியங்களும் நேர்மை, நீதி, உண்மை, பரிசுத்தமாய் இருக்கணுமா? பாருங்க சகோதரனே சகோதரியே, எந்த கண்ணுக்கு தான் கண்ட ஸ்திரீ அழகா இருந்தாலும் அந்த ஸ்திரீ நிமித்தமே சிம்சோனுக்கு கண் பிடுங்கப்பட்டது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க, இன்னைக்கு கண்ணில் ஒரு குறைபாடு வந்தா ஏன் உடனடியாய் போய் நாம் கண் மருத்துவரை பார்க்கிறோம்? ஏனென்றால் நாம் உயிரோடு இருக்க, இந்த பூமியில் இருக்க நாள் மட்டும் இந்த கண்களினால தான் எல்லா காரியங்களும் காணணும், பார்க்கணும். அதற்காக தான் நம் கண்ணில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்தால் உடனடியாக போய் அந்த கண்ணை சரி பண்ணுவதுக்கு நம்ம ரொம்பவும் ஆர்வப்படுத்துகிறோம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, அது மாத்திரமல்ல, பிரசங்கின் புஸ்தகம் 11:9 பாருங்கள். வாலிபனே, உன் வாலிபத்தில் சந்தோஷப்படு, உன் இளமையில் உன் கண் காண்பதையும் உன் இருதய வழியிலும் நீ நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை கணக்கு கேட்பார் என்பதை நீ நினைத்துக்கொள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கண்களினால காண்கிறதினாலும் உன் இருதயத்தின்படி நடக்கிறதினாலும் நீ நடக்கிறபடியா நட. ஆனாலும் தேவன் இவைகள் எல்லாவற்றிலும் உன்னை கணக்கு கேட்பாரா? என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு கண் கண்ட போக்கில் போகிற மனுஷர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தான் இஷ்டத்துக்கு போகிற சகோதரிகள் இருக்கிறாங்க. இல்லை சகோதரனே சகோதரியே, நம்முடைய கண்களில் தேவனுக்கு உட்பட்ட காரியங்களை, பிரியமான காரியங்களை அல்லது தரிசன காரியங்களை
நம் கண்களை கொண்டு காண செய்வோம், அதன்படி நம்மை நடக்க செய்வோம். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோபு என்கிற தேவ மனுஷனை பாருங்கள். யோபு சரித்திரம் 31:1 பாருங்கள். என் கண்களிலே நான் உடன்படிக்கப்பட்டிருக்கிறேன், என் கண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். நான் அப்படி உடன்படிக்கை பண்ணப்பட்ட கண்களை வைத்திருக்கிறேன். நான் ஒரு ஸ்திரீ மேல் எப்படி கவனமா இருப்பேன். அவர் சொல்கிறார், நான் அப்படிப்பட்ட, என்னுடைய கண்களில் அப்படி ஒரு பார்வை இல்லை, என் கண்களினால் அப்படி ஒரு தவறுகளை நான் செய்வது இல்லை. ஏனென்றால் நான் இந்த கண்களை உடன்படிக்கை செய்திருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இன்னைக்கு நமக்கு எத்தனையோ காரியம், கண்களின் இச்சை. இன்னைக்கு மனுஷன் அதிகமாக விழுந்து போவதுக்கே காரணம் கண்ணிலார் வருகிற இச்சைய. ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, ஒரு வீட்டை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அதை இச்சிக்கணும், அதை நாம் அடையணும், அதை நாம் எடுத்துக்கொள்ளணும், அதை நாம் சுதந்திரிக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கு என்ன கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ அது தேவனுடைய கரத்தினால வரும். ஏசாயா தீர்க்கதரிசி 53:10 என்ற வசனத்தை பாருங்கள். தேவ சித்தமானது அவர் கரத்தினாலே நமக்கு வாய்க்க பண்ணுவாராம். அவர் கரத்தாலே வாய்க்க பண்ணுவாராம். உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ. நீங்கள் திருமணம் ஆகாத சகோதர சகோதரியா இருக்கிறீங்களா? பார்க்கிற சகோதரனாய் நம்முடைய கண்ணுக்கு பிரியமா இருக்குதா? அல்லது பார்க்கிற சகோதரியெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு பிரியமா இருக்குதா? இல்ல சகோதரனே, சகோதரியே, தேவன் நமக்கென்று ஒரு மனைவியை, நமக்கென்று ஒரு கணவனை ஆண்டவர் நியமித்து வைத்திருப்பார். சகோதரனே, சகோதரியே, அது வரைக்கும் நம்முடைய கண்களுக்கு ஒரு காவல் வேணும். கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாட்டும். வேதத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 26:3 என்ற வசனம் இப்படி சொல்கிறது. குதிரைக்கு சவுக்கும், கழுதைக்கு கடிவாளமும், மூடனுக்கு மூடனுடைய முதுகுக்கு பெரம்பும் ஏற்றதா இருக்குமா? அதே போலதான் நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழணும்னா நம்முடைய கண்களுக்கு கடிவாளம் போடுவது அவசியம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு மனுஷன் தான் கண்களால் விழுந்து போனவன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, உன் கண்ணினாலே நீ பிடிக்கப்படாதபடி காத்துக்கோ. நீதிமொழிகள் 6:25 சொன்னது போல, அவள் அழகை உன் இருதயத்திலே இச்சியாதே, அவள் கண் இமையிலே அவளை பிடிக்க விடாதே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, திரும்ப சொல்றேன், கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்குதான். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் ஒளி கொடுக்கும், பிரகாசிக்கும். அதே உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கும், உன் எதிர்காலம் இருண்டு போயிருக்கும். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையின்படி உங்க கண்களை காத்துக்கொள்ளுங்கள், உடன்படிக்கை பண்ணுங்கள். தேவனை தரிசிக்கிற கண்களாய் கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறங்க தாவே. இதோ இந்த நாளில கூட லூக்கா 11:34-35 படி கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் ஒளி கொடுக்க என்று எழுதியிருக்கிறது. உன்னில் இருக்கும் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரே, இந்த நாளில கூடப்பா, ஒரு சிம்சன் கண்ணினால விழுந்து தன் அபிஷேகத்தை இழந்து, தன் கண்ணை இழந்து, தன் ஜீவனை இழந்ததை போல நாங்கள் இழந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை எங்களிடத்தில் வராதபடிக்கு செய்யுங்கப்பா. யோபை போல நாங்களும் கூட எங்கள் கண்களை உம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தேவன் அப்படியே செய்வீராக. யாராருக்கு என்னென்ன கண்களில் குறைகள் பலவீனங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இப்போது அந்த கண்கள் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்குவதாக. பவுலின் கண்களிலே மீன் செதில்களை போல விழுந்ததை போல இப்போது இயேசுவின் நாமத்தினால் எல்லா குறைபாடுகள் விழுந்து போவதாக. இதை இப்போது உடைய கரத்துல கொடுக்கிறப்பா. தொடர்ந்து நடத்துங்க, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கு ஒருவருக்கு உண்டாட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேச கர்த்தர் கிருபை செய்வதாக. ஆமேன்.